வாழ்க்கையை அர்ப்பணிப்புடனும் சமுதாயத்திற்கு பயனுள்ள வகையிலும் வாழ வேண்டும் என்ற கூற்றுக்கு இணங்க தனது வாழ்நாளில் ஏறத்தாழ 25 ஆண்டுகள் சமூக பணி செய்து வந்த சாதனை தமிழச்சி பத்மஸ்ரீ சின்னப்பிள்ளையின் கனவு இல்லம் குறித்து விவரிக்கிறது இந்த தொகுப்பு. ஆண்டு டெல்லியில் நிகழ்ந்த ஒரு விழா அது. கண்டாங்கி சேலை அணிந்து எளிமையாக மேடையேறிய அந்த பெண்ணிற்கு அன்றைய பிரதமர் வாஜ்பாய் விருது வழங்கினார். விருது வழங்கியதை காட்டிலும் தன்னை விட வயதில் இளையவரான அந்த பெண்ணின் காலை பிரதமர் தொட்ட புகைப்படம்தான் அடுத்த நாளில் அனைத்து நாளிதழ்களிலும் தலைப்பு செய்தியானது. இதனையடுத்து இந்தியா முழுவதும் யார் அந்த பெண் என தேடத் தொடங்கியது. அவர்தான் மதுரை மாவட்டம் பில்லுசேரி எனும் சிறிய கிராமத்தில் வசித்து வரும் சின்ன பிள்ளை. களஞ்சியம் இயக்கம் என்ற அமைப்பின் வாயிலாக கடந்த 25 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ்நாடு, ஆந்திரா உள்ளிட்ட 14 இந்திய மாநிலங்களில் வறுமை கோட்டிற்கு கீழுள்ள மக்களை ஒருங்கிணைத்து சுய உதவி குழுக்களை தோற்றுவித்தவர். இதனை கௌரவிக்கும் விதமாக கடந்த 2019ஆம் ஆண்டு பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டது. அதேபோல் மாநில அரசின் சார்பாகவும் பொற்கிளி, ஔவையார் விருதுகள் வழங்கப்பட்டன. பல்வேறு விருதுகளை வாங்கி குவித்தாலும் தனக்கென ஒரு வீடு இல்லாமல் தவித்து வந்த சின்ன பிள்ளை குறித்து எப்படி இருக்கிறார் சின்ன பிள்ளை என்ற தலைப்பில் செய்தி வெளியிட்டது ஈடிவி பாரத் தமிழ்நாடு. அதற்கு அடுத்த நாளே கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் வீடு வழங்கப்படும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிக்கை வெளியிட்டார். இதனையடுத்து விறுவிறுப்பாக தொடங்கிய வீடு கட்டும் பணி தற்போது முழுமை பெறும் தருவாயில் உள்ளது. இதனை உருவாக்க காரணமாக இருந்த நபர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் சின்ன பிள்ளை தனது கனவு இல்லத்தின் சாவியை முதலமைச்சர் கையால் பெற வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளார். எல்லாருக்கும் வணக்கம் சார், வணக்கம். நான் வீடு இல்லாமல் கொஞ்ச நாளாக ரொம்ப அவதிப்பட்டேன். அதனால் ஐயா முதல்வர் அவர் எனக்கு இந்த வீட்டை, இந்த அவார்டெலாம் வாங்கின பிற்பாடு அம்மாளுக்கு வீடு கட்டி கொடுக்கணும்னு டிவியில் தான் பார்த்தாங்க. நானாக அவங்களாம் என்னைக்கு வீட்டுக்குள்ளே பொன்னாடை வச்சு உனக்கு வீடு கட்டி தரோம் அப்படின்னு சொன்னாங்க. கொஞ்ச நாளாக கட்டி கொடுக்காமல் இருக்கவும் அப்புறம் ஐயா முதல்வருக்கு பேட்டி கொடுத்தேன். பேட்டி கொடுத்தோன்னே உடனே வீடு வந்துருச்சு. என் மகன் 2 என் பேரங்கெல்லாம் இந்த வீட்டை இப்போ கட்டி நிறையா கட்டி இருக்கோம். நிலையெல்லாம் போன சனிக்கிழமை வச்சோம். இன்னும் பூசலாம் தளம் போடலை, எல்லாம் போடாமல் இருக்குது. இப்போ ஏதோ கஷ்டப்பட்டு மயங்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு நானும் கொஞ்சம் அங்கிட்டு இங்கிட்டு கடன் வாங்கி வீடை கட்டி நிலை வச்சுட்டான். இந்த மாதம் அடுத்த மாதம் பால் காய்ச்சுவோம். இந்த பால் காய்ச்சதுக்கு ஐயா முதல்வர் ஐயா தாழ்னி ஐயா நான் பெற்ற மய மாதிரி எனக்கு வீடு கொடுத்து ரோட்டோரமாக, அப்பந்திருப்பதி ரோட்டோரமாக இந்த வீட்டு சாவியை உங்கள் மயன் நீங்களும் எனக்கு இந்த சாவியை, வீட்டு சாவியை என் கையில் கொடுத்து நான் அந்த வீட்டில் குடியிருந்தேன்டா. ரொம்ப நன்றி சாரு ஐயா, தாழ்னி ஐயாவுக்கு ரொம்ப நன்றி. நான் முடியாமல் இருந்ததுக்கு இந்த ரோட்டோரமாக வீடு கொடுத்ததுக்கு ரொம்ப எனக்கு மகிழ்ச்சி. நன்றி ஐயா. உங்கள் தலைவர்கள் பூரா கலெக்டருக்கு யார் இருக்காங்களோ 50 பேர் கூட கூட்டி எனக்கு என் சாவியை என் கையில் கொடுத்துட்டு நல்லபடியாக எனக்கு கொடுத்துட்டு போனால் உங்கள் மகனு நீங்களும் கொடுத்தீங்கன்னா ரொம்ப நன்றி, வணக்கம். எது எப்படியோ
இன்னும் சில நாட்களில் சின்ன பிள்ளையின் கனவு இல்லம் முழுமையடைய போகிறது.